ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 28 ஜூன் 2025. இன்றைய மகா வாக்கியம், आत्मा शब्द स्मृति में आने से ही रूहानियत के साथ शुभ भावना भी आ जाती है. பாபா சொல்றாரு, ஆத்மா எனக்கூடிய வார்த்தை நினைவில் வந்த உடனேயே ஆன்மீக தன்மையுடன் நமக்குள் சுபபாவனை வந்துவிடும். பவித்திர திருஷ்டி हो जाती है. ஆத்மான்னு உடனே நம்மளோட திருஷ்டி தூய்மையாயிடுதான். தேவன்னு பார்த்தாதான் அவங்களோட நல்லது கெட்டது, இவங்க அன்னைக்கு அந்த தப்பு பண்ணாங்க, இன்னைக்கு இப்படி பேசிட்டாங்க, என்ன இப்படி நிந்தனை செய்தாங்க, இதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனால் ஆத்மான்றது நினைவுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு திருஷ்டி தூய்மையாயிடுது. चाहे बल कोई गाली भी दे रहा हो, लेकिन यह स्मृति रहे कि आत्मा तमोगुणी पाठ बजा रही है, तो उससे नफरत नहीं करेंगे, उसके प्रति भी शुभ भावना बनी रहेगी. சரி, ஒருவேளை ஏதோ ஒரு கணக்கின் காரணமாக டிராமா அனுசார் அவர்கள் யாரோ ஒருவர் உங்களை காரணமே இல்லாம நிந்தனை செய்யறாங்க, அப்போ நமக்கு இந்த ஒரு நினைவு வருதான், சரி இந்த ஆத்மா இந்த நேரம் அதனுடைய கீழான ஒரு நடிப்பை நடிச்சுக்கிட்டு இருக்கு, அதனுடைய தமோகுணமான பார்ட்டை அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா அதுல நம்ம ஒரு குற்றவாளியா நினைக்கிறது இல்ல. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இதை தப்பு பண்ணிட்டேனா, ஒருவேளை நான் எங்கேயா அதை மாத்திக்கணுமா, நான் தான் சரியில்லையா, ஏன் என்ன இப்படி சொன்னாங்க, அந்த அபிமானமும் வேண்டாம் அவமானமும் வேண்டாம். ஆனா நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இந்த ஆத்மா இப்ப அதனுடைய கீழான பார்ட்டை, ஆனா நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன், இந்த ஆத்மா இப்ப அதனுடைய கீழான பார்ட்டை நடிச்சிட்டு இருக்கு. சோ இதுல நான் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். இன்னைக்கு இவங்க இப்படி இருக்கிறாங்க, நாளைக்கு இவங்க சரியாயிடுவாங்க. அப்ப நாளைக்கு இன்னைக்கு இவங்க என்ன சொன்னாங்களோ இதை இவங்க மறந்துடுவாங்க. ஏன்னா அது நிரந்தரம் இல்லை. அவங்க இப்ப வீக்கா இருக்கிறாங்க, அதனால என்னை பார்த்து இப்படி பேசுறாங்க. இது என்னுடைய மிஸ்டேக் அல்ல. இல்ல, இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னுடைய மிஸ்டேக் நினைக்கிறதுக்கும் அந்த ஆத்மா வீக்கா இருக்குன்னு நினைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நம்ம அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது பாபா சொல்றாரு, அவங்க மேல உங்களுக்கு வேற ஒரு பாவனையோ வெறுப்போ வரவே வராது. உஸ்கே பிரதி भी शुभ भावना बनी रहेगी. அப்ப அவர்கள் மீது கூட உங்களுக்கு சுபபாவனை இருக்கும். சரி, தெரியாம பண்றாங்க, நாளைக்கு அவங்க சரியாயிடுவாங்க. அவர்கள் மனதுல என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த ஒரு சங்கல்பம் மாறிடுச்சுன்னா, அவர்களுடைய பாவனை மாறிடுச்சுன்னா நாளைக்கு அவங்க சரியாயிடுவாங்க. எனவே இன்னைக்கும் பாபா என்ன சொல்றாரு, ஆத்மா அதனுடைய கீழான பாட்டை நடிச்சிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. யாராவது மேல கீழே இருந்தாங்கன்னா அப்படி நினைச்சுக்கோங்க. அவங்க மேல உங்களுக்கு ஒரு அசுப பாவனை வெறுப்பு என்பதெல்லாம் நல்லது. ஓம் சாந்தி.